உற்பவத்திட்ட காலத்துல நான் உன்ட்ட வருவேன், உன்ட்ட ஒரு குமாரன் இருப்பான் என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்ப அவங்களுக்கு சிரிப்பா வருது. என்னது இப்படி சொல்றாரு, என் கற்பம் செத்துட்டேன், இந்த எங்க புருஷன் கிழவன் ஆயிட்டானே, சரீரம் செத்து போயிட்டேன்றபடி நகைத்து கொண்டிருக்கும் போது கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறேன். சொல்ற தெய்வம், இந்த தெய்வத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ ஒருவேளை இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு என்னவா இருந்தாலும் கேளு. ஒருவேளை உன்னை டாக்டர் கைவிட்டுருக்கலாம், உனக்கெல்லாம் குழந்தையே வராது, இல்லாட்டி என்ன வியாதியா இருந்தாலும் இதெல்லாம் அவனை தான் முடிஞ்சிட்டு உனக்கு டேட்டு கூட குறிச்சிருக்கலாம். வசனத்தில் எழுதியிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இந்த பரிசுத்த வேதத்தில் எழுதியிருக்கிறது. நீ ஊழியக்காரனை நோக்கி கூப்பிடு என்றோ ஊழியக்காரன் தலையை கொண்டு குடு என்றோ என்று வசனத்தில் எழுதவில்லை. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று வசனத்தில் எழுதியிருக்கிறது. என்ன வியாதியா இருந்தாலும், என்ன கடன் பிரச்சனையாக இருந்தாலும், என்ன தேவையா இருந்தாலும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீ இயேசுவை நோக்கி கூப்பிடு. உனக்கு அற்புதம் செய்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறாருன்னு பாரு. இது ஏசப்பா அற்புதம் இந்த மாதிரியே இந்த மாதிரி ஏசப்பாட்ட நிறைய பேர் அற்புதத்தையும் வாங்கியிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க வியாதியில் சுகம், ஆசீர்வாதம், பணம், நல்ல அப்படி கடலிருந்து விடுதலை, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க, நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நீ கேட்டாலும் 100% உனக்கு கொடுக்கிற தெய்வம். எதற்காக கொடுக்கிறார்? இந்த இயேசு அற்புதம் செய்கிற காரணம் என்ன? உன்னை மதம் மாற்றுவதற்கல்ல, நீ மனம் திரும்புவதற்கே. அவர் பலத்த அற்புதங்கள் செய்த பட்டணங்கள் எல்லாம் மனம் திரும்பாம ஜஸ்ட் இயேசு ஒரு மேஜிக் மேனா, அற்புதத்துக்கு தேவைப்படுறவனா யூஸ் பண்ணிட்டு விட்டவன. இதை கண்ட இயேசு, அதுதான் வசனத்துல நான் வாசிச்சேன், அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அந்த பட்டணங்களுக்கெல்லாம் சாபத்தை விட்டாரு. உன்னில் செய்யப்பட்ட இந்த பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் ஆனால் அவர்கள் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்துருப்பாங்க. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட இந்த செய்கைகள் இந்த சோதம்ல செய்யப்பட்டிருந்ததானால் அவைகள் இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். நியாய தீர்ப்புல உனக்கு சம்பவிப்பதை பார்க்கிறோம். இந்த சோதோமுக்கு சம்பவிப்பது லகுவாயிருக்கும். இயேசுவுக்கு டென்ஷன் ஆயிட்டுனா இந்த சோதோம் கொமோரா ஞாபகம் வந்துடும்.